கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பா சாமி, ஆப்கானிஸ்தான் எங்க இருந்துடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தீயா பவுலிங் போடுறாங்க. சரியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். உண்மையாலுமே நம்ம எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். செகண்டா ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு தாங்க பண்ணி ஆகணும். ஏசியாவிலேயே செகண்ட் பெஸ்ட் டீம் அப்படின்னு பேர் வாங்க போறாங்க. பாகிஸ்தான் கிடையாது, பங்களாதேஷ் கிடையாது, ஸ்ரீலங்கா கிடையாது. அவங்கள தாண்டி கிரிக்கெட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மூணு டீமையும் குறையெல்லாம் சொல்லிங்க. இந்த வருஷம் எஸ்பெஷலி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தீயா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். செமி ஃபைனல் ரீச் ஆயிருக்காங்க. ரொம்ப குரூசியலான மேட்சை வின் பண்ணி ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணி ஒன்ஸ் அகைன் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். மேட்ச்ல என்ன நடந்துச்சு, எவ்வளவு டிராமா, எவ்வளவு மழை, இது எல்லாத்தையும் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டு டீமுக்குமே குரூசியலான மேட்ச். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டார்கெட் அடிக்கிறாங்களோ அதை 12 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள வந்துருவாங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணா போது உள்ள வந்துடலாம். ஆனா ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா உள்ள வந்துருவாங்க. அதுதான் ரொம்ப குரூசியலான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேட்டிங் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் தான் பண்ணாங்க. பங்களாதேஷுடைய பவுலர்ஸ் உண்மையிலுமே சிறப்பாக அவங்களுடைய வேலையை பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். 120 டார்கெட், ஜஸ்ட் ஒரு ரன் பால் தான் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பங்களாதேஷ் நினைச்சிருப்பாங்க. பேட்டிங்ல ரஷீத் கான் கடைசியா ஒரு குரூசியல் ரன் அடிச்சு கொடுத்தாரு. 18 ரன்னோ 19 ரன்னோ ரொம்ப குரூசியலான ரன்னுங்க. ஸோ அந்த ரன் தான் காப்பாத்தி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அந்த ஒரு பேட்டிங் ரன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ரன் ஓடும்போது கூட வந்துட்டு கடுப்புல பேட்டை தூக்கி கீழே போட்டு உடைப்பாரு. ஏன்டா ஓடி வரல, ஒவ்வொரு ரன்னு குரூசியல் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரு. ஸோ இருந்தாலும் அவருடைய அந்த பேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவருடைய அந்த ரன் தான் ஹெல்ப்பா இருந்துச்சுங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரி ஓகே, இந்த டார்கெட் தானே ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முதல் ஓவர்லயே 12 ரன்னு. ஸோ லிட்டன் தாஸ் பாராட்டி ஆகணுங்க. தனியாளா நின்று போராடினாரு. உண்மையாலுமே அந்த டீம்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் தான். எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரஹமதுல்லா குர்பாஸும் அந்த பக்கம் லிட்டன் தாஸ், ரெண்டு பேருமே நல்ல பேட்ஸ்மேன் தான். இன்னைக்கு அவர் ஆடினாருங்க. அவர் ஆடக்கூடிய எல்லா பாலும் நல்லா இருந்துச்சு. நீட்டா ஆடினாரு. ஒன்னு கூட இந்த எட்ஜ் இந்த மாதிரி எல்லாம் பவுன்சி போடல, நீட்டா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சரியில்லை. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்லாமே சர மாதிரியா விக்கெட் எடுத்தாங்க. அதற்கு காரணம் யாரு? என்ன ஒரு பவுலிங் டீமுங்க. பிராவோ பவுலிங் கோச்சஸ், அதுக்கு மேல ஹெட் கோச் எல்லாருமே பிரமாதமா இருக்காங்க. இந்த டீம்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இளம் பசங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு போவாங்க இல்லையா. 2007 வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீம் இப்படித்தான் இருந்தாங்க. MS தோனி டீம் தலைமையில பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிளேயர் சச்சின் இவங்க எல்லாம் யாருமே கிடையாது. ஒரு சின்ன டீமை வச்சுட்டு எப்படி அடிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஃபைனல் போய் பாகிஸ்தான் அடிச்சு ஜெயிச்சதுங்கிறது வரலாறு. இந்த ஆப்கானிஸ்தான் பாக்குறதுக்கு அந்த டீம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே கம்பேரிசன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்களுடைய பவுலிங் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் நம்ம பார்த்திருக்கோம். 120 அடிச்ச போல பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சும் டிஃபெண்ட் பண்ணுவாங்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்கலைங்க. சோ மேட்ச் போயிட்டே இருக்குது. மழை வருது, மறுபடியும் வெளியில போறாங்க. எகைன் மழை வருது, வெளியில போறாங்க. இதுல வந்துட்டு குல்புதீன் நைவ் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்க போட்டாருங்க. ஆக்டிங்க போட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா மழை வந்து வெளியில போச்சு. ஸ்கோர் அப்படிங்கிறது கம்மியானாலுமே கூட சோ அதுக்கப்புறம் அவரே பவுலிங் போட்டு விக்கெட் வேற எடுத்து கொடுத்தாரு. சோ அந்த அளவுக்கு சிறப்பான அவங்க டீம் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். இதுல ரொம்ப குரூசியலா கம்மியான ரன் தானே வேணும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கும் போது நவீன் உலக் அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் தீயா இருந்துன்னு சொன்னோம். ஸோ டஸ்கின் அகமது அவருடைய விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்தாரு. மழை மறுபடியும் பெஞ்சது, வெளியில போனாங்க, ரிட்டன் உள்ள வந்தாரு. ஸோ இந்த 2 பால் டாட் வச்சு ஆடிட்டா லாஸ்ட் ஓவர்ல 9 ரன் பக்கம் தான் வேணும். ஸோ லிட்டன் தாஸ் அடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா டாட் வச்சாதானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபீல்டோடைய அந்த பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பவுன்சருக்கு நிப்பாட்டி வச்சாரு. சைட்ல இந்த பக்கம் 2 பேர் வந்துட்டு பவுன்சர் போட போறோங்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சாரு. ஆனா நமக்கு நார்மலாவே தெரியும் அவர் பவுன்சர் போட மாட்டாரு. ஏன்னா விளையாடுறது டெய்லண்டர், கண்டிப்பா யாக்கர் தான் வரப்போகுது. இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணோம் இல்லையா, அவங்கள குழப்பணும் இல்லையா. ஸோ பவுன்சருக்கு ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு நச்சுன்னு ஒன்று கால்குள்ள போட்டாருங்க LBW. ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் பிளம் கிளீனான ஒரு அவுட். ஆப்கானிஸ்தான் வரலாறு படைச்சிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா நேத்து நம்ம கூட தோத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்தது. அவங்களுடைய ஹோப்பை மண்ணை போட்டு புதைச்சிட்டாங்க. அண்ட் இன்டு த செமி ஃபைனல் அப்படிங்கிறது தான் ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் மாற்றமே கிடையாது. உண்மையாலுமே அவங்களுடைய பெட்டர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கான பலன் கிடைக்குமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபைனல் வந்தா அவங்க டைட்டில் அடிக்கிறாங்க அடிக்காத வேற விஷயம். ஆனா அதுவே உங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசியாவுடைய செகண்ட் பெஸ்ட் டீமா மாறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிளா அந்த டீமுக்கு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் மறந்துடக்கூடாது. அதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டீயான ஒரு மேட்ச் காத்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் ஜெயிச்சு போன தடவை எப்படி ஃபைனலா தோத்தாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்து கூட தோத்தராதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ தட்ஸ் a வீடியோ guys. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட்டை பத்தி நீங்க என்ன டிஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.